நட்ஸு, சீட்ஸ்லாம் காலியாறதுக்கு முன்னாடியே வந்து நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சுருவேங்க. அந்த மாரி தான் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு. இருக்கும்போதே வாங்கி வச்சுட்டோம் அப்டின்னா, ஃபுல்லா வந்து நமக்கு ட்ரையான ஊத்தி வாங்குறோம் அப்டின்னா, அமௌண்ட் ஜாஸ்தியா வர மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் குறையும் போதே திரும்ப ரீஸ்டாக் பண்ணி வச்சுருவேன் நானு. எதுக்கு எதுக்கும் அனாவசியமா செலவு பண்றோம். இந்த மாரி நல்ல விஷயத்துக்கு ஒரு மார்னிங் வந்து நம்ம ஏதோ ஒண்ணு உடம்புக்கு தேவையானது நல்லது பண்றோம் அப்டின்ற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆ எல்லாராலயுமே இத சாப்பிட முடியும் கண்டிப்பா. ஐயோ! எங்களாலலாம் நட்ஸ், சீட்ஸ்லாம் சாப்பிட முடியாதுன்னுலாம் யோசிக்காதீங்க. எதுக்கு எதுக்கோ செலவழிக்கிறோம். நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் தாங்க ஃபர்ஸ்ட்டு முக்கியம். ஒழுங்கா சாப்பிடாம, போதுமான சத்து உடம்புக்கு கிடைக்காம, அனாவசியமா போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல காச குடுத்து வீணாக்குறதுக்கு, நல்லத சாப்ட்டு ஆரோக்கியமா இருக்கிறதே எவ்வளவோ மேல்ல. அதனால வந்துட்டு காலையில மெயினா எந்திரிச்சோனையும் எல்லா சத்துக்களும், எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இது கிடைச்சிருங்க. கைஸ் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நைட் வந்து டின்னருக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சப்பாத்தி கூட பீஃப் சுக்காங்க. செம்ம காம்பினேஷன்ல யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. செம்ம ஃபேவரெட்டு. சூப்பரா இருக்கும். ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி கூட ஒரு சுருக்கு நறுக்குன்னு அப்படியே செம்மையான ஒரு அல்டிமேட்டான பீஃப் சுக்கா வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அதுதான் பண்ண போறேன். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம், ஒரு கைப்பிடி கருவேப்பில, 2 பச்சை மொளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா 2 கை நெறைய சின்ன வெங்காயம், 1 கை நெறைய வெள்ள பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி. இது 3மே நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது 3 போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா வந்து 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் குழம்பு மசால் பொடி, அதுக்கப்புறம் சால்ட். இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா மசாலாஸ் ஃபுல்லா எண்ணெய் பிரிய நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வதங்குனதுக்கப்புறம் ஆல்ரெடி சுத்தமா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்க பீஃபையும் சேர்த்துக்கலாம். பீஃப் சேர்த்தோனே நல்லா வந்து இந்த மாரி கிளறி விடுங்க. மசாலாவும், கறியும் நல்லா கோட்டாணும். ஆ நல்லா வதக்க வதக்க வந்துட்டு அந்த மசாலா, உப்பு எல்லாம் உரப்பு எல்லாமே வந்து கறியில போய் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து இன்னும் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் என்னைய ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா, இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மாவு பெனஞ்சு ஆல்ரெடி உருண்ட போட்டு ஊற வச்சிருந்தேங்க. சரி ஓகே அந்த பக்கம் பீஃப் வந்து வதங்குறதுக்குள்ள இந்த பக்கம் பரத்தி ஒரு சைடு வந்து சப்பாத்தியும் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பரத்திட்டு சப்பாத்தி போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்களேன் எவ்வளோ அழகா உப்பி வருது பார்த்தீங்களா சப்பாத்தி. சாஃப்ட்டா செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பீஃப் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் கூட வந்து 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சுக்கா பண்றனால திக்காவே இருந்தா நல்லாயிருக்கும். அதனால அளவா தான் தண்ணி சேர்த்துட்டு, விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா, தக தகன்னு கார சாரமா சுருக்குன்னு நறுக்குன்னு அல்டிமேட்டா நம்ம பீஃப் சுக்கா ரெடிங்க. அப்படியே சாஃப்ட்டான சப்பாத்தி கூட இந்த சுக்காவ அப்படியே தொட்டு அந்த பீஸோட கூட கொஞ்சம் கிரேவியோட அப்படியே சாப்பிடும்போது, ஆஹா! என்ன டேஸ்ட்டு! கொஞ்சம் குக்கிங், நெறைய லவ்.